ராகி இந்த மாதிரி சாப்பிட்டா ரொம்ப நேரம் பசிக்காது, பசி தாங்கும், வெயிட் லாஸ்க்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணும்பா. உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு, கெட்ட நீர் நல்லா கரைக்கக்கூடியது. ராகிலப்பா அதிகமான கால்சியம் இருக்கு, வைட்டமின் டி இருக்கு. இது உடம்புக்கு நல்ல வலிமை தரக்கூடியது. சுகர் பேஷண்ட், வெயிட் லாஸ்ல இருக்கிறவங்க, டயட்ல இருக்கிறவங்க, சின்னவங்கல இருந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. இருப்பா அம்மா கேட்டிருக்கீங்க, எங்கனால செய்ய முடியல, நாங்கள ஆபீஸ் போறோம், அதனால நீங்க சேல் பண்றீங்க. அம்மா வந்து நான் சேல் பண்றேன், வாட்ஸ்அப் நம்பர் தரேன், மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்ப்போம். வந்து அம்மா வந்து கேப்பை வாங்கியிருக்கேன். இது வந்து பலசரக்கில் தான் இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன் அம்மா. இப்போ ராகியை வந்து நல்லா பிசைஞ்சு விட்டு கழுவிருக்கோம். எவ்வளோ டஸ்ட் இருக்குன்னு பாருங்க. இதை வந்து நம்ம நிறுத்தணும், மேலே உள்ள டஸ்ட்டை ஃபுல்லாக எடுக்கணும். ரெண்டாவது வட்டமும் நல்லா நம்ம பிசைஞ்சு விட்டு நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா அதில் ராகியில் உள்ள உண்மைப்புறம் வெளியேறி திருப்பி ரெண்டாவது வட்டமும் கழுவுறோம். திருப்பியும் பாருங்க எவ்வளோ டஸ்ட் வருதுன்னு. இப்போ நம்ம வந்துப்பா குழாயில் வந்து நல்லா 3-4 தடவை நல்லா தேய்ச்சி விட்டு நல்லா கழுவியாச்சு. நிறைய உம்மி டஸ்ட் இருந்துச்சு ராகியில், அதை ஃபுல்லாக நம்மளை வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ராகியை வந்து ஊற வைக்கிறதுக்கு நல்ல தண்ணி ஊற்றிருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு 10 மணி நேரத்துக்கு நல்லா இதை மூடி போட்டு ஊற வச்சுருவோம். இப்பப்பா நம்ம வந்து ஒரு 10 மணி நேரத்துக்கு ராகியை வந்து ஊற வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். நல்லா ஊறிடுச்சு, நல்லா ஊறிடுச்சு. அம்மா வந்து கீழே ஜல்லடை வச்சுருக்கேன், அதுக்கு மேலே வந்து ஒரு நல்லா மெல்லிசான காட்டன் துணி விரிச்சிருக்கேன். இதை வந்து இதில் போட்டு நம்ம வந்து 2 துணியாக போட்டுக்குருவோம். இதில் தண்ணி கொஞ்சம் நல்லா நீர் வட்டும். அடுத்த ஒரே துணியில் போட்டோம்னா சரி வராது, அதனால 2 தான் போட்டுக்கணும். இப்போ ராகியை ஃபுல்லாக நம்ம எடுத்தாச்சுப்பா. எடுத்து நம்ம வடிகட்டி வச்சுருக்கோம். இந்த தண்ணி நமக்கு தேவையில்லை. இது வந்து நல்லா தண்ணி கொஞ்சம் நிறுத்துருச்சு. இதை வந்து பொட்டணம் போட்டுருவோம். இப்போ இதை நல்லா கேப் இல்லாமல் ஃபுல்லாக எடுத்துக்கணும். துணியை வச்சு கட்டிடணும். இந்த மாதிரி வச்சிடணும். இதையும் நம்ம பொட்டணம் போட்டாச்சு. இப்போ இந்த இதையும் அப்படியே உள்ளார இது அப்படியே இருக்கட்டும். 2 இதையும் நம்ம பொட்டணம் போட்டு வச்சுருக்கோம். ஒரு 15 மணி நேரம் இதை கழித்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போப்பா நம்ம வந்து ஒரு 15 மணி நேரத்துக்கு நம்ம ராகியை வந்து பொட்டணம் போட்டு முளைக்கட்ட வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணுவோம். பாருங்க, அம்மா வந்து எவ்வளோ பியூர் ஒயிட் கலரில் வந்து துணி வச்சுருந்தேன், பியூர் ஒயிட்டு. இப்போ பாருங்கள் கலரே எவ்வளோ இதாக மாறி போச்சுன்னு. அந்த ராகியோடைய கலர் போல் ஃபுல்லாக மாறிடுச்சு பாருங்க. நல்லா முளைச்சிருக்கு, அப்புறம் நல்லா முளை கட்டி இருக்குப்பா, அருமையாக. இதை அப்படியே வேறு துணியில் போட்டுக்கணும். வேறு ஒயிட் துணியில், நல்லா சுத்தமான துணியில் நம்ம இதை போட்டுக்கணும். இப்போ அம்மா வந்து இந்த மாதிரி ஒயிட் துணியில் தான் அம்மா வந்து இதை வந்து முளை கட்ட வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் இதோடைய கலர் எப்படி ஆயிடுச்சுன்னு. இப்படி தான் ராகி கட்டினோம்னா நம்ம ஒவ்வொரு நேரத்துக்கும் இப்படி துணி மாற்றி நம்ம போட்டுக்கிறணும். இப்போ இதை வந்து நல்லா விரிச்சு விட்டுருவோம். ரூமோடைய டெம்பரேச்சரில் நம்ம வந்து இதை வந்து ஒரு ரூமில் நம்ம நிழலில் தான் வைக்கணும், வெயிலெல்லாம் வைக்கக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு முளை கட்டின இந்த வேர் இருக்கு இல்லையா, அதோடைய ஸ்ட்ரென்த்து போயிடும். அதனால நம்ம ரூமில் ஓரமாக இதை வந்து விரிச்சு விட்டு நல்லா இதை வந்து 2 நாளைக்கு நல்லா காய விடணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஈரப்பசையெல்லாம் போய் நம்மளுக்கு வந்து மாவு அரைக்கும் போது ஒரு 3 மாதத்துக்கு தாங்குற மாதிரி வரும். வெயிலில் எதுவும் வைக்கக்கூடாது. வெயிலில் வச்சோம்னா இதோடைய நம்ம முளை கட்டின அந்த வேருடைய இது சத்துக்கள் போயிடும். அதனால நான் நம்ம ரூமில் தான் ஓரமாக நல்லா இதை வந்து காய வைக்கணும். 2 நாள் ஆகும் காயறதுக்கு. காஞ்ச பிறகு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இது நல்லா காஞ்சிருச்சு, நல்லா முறுமுறு நல்லா ரொம்ப நல்லா காஞ்சிருச்சு. இது கரெக்டாக ஒரு 2.5 நாள் ஆயிருக்குப்பா. 2.5 நாள் ஆகி நல்லா காஞ்சிருச்சு. இதை எடுத்து பாக்ஸில் நம்ம எடுத்துக்குவோம். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு போடுவோம். மிக்ஸி ஜார் நல்லா சுத்தமாக இருக்கணும், ஒரு பிட்டு தண்ணி இருக்கக்கூடாது.
நல்லா தொடச்சிட்டு நம்ம இதை அடிச்சுக்குவோம். இப்போ நம்ம மிக்சியில் அடிச்சாச்சு. இப்போ இது வந்து ஜல்லடையில் போட்டுக்குருவோம். இதை நம்ம சளிச்சுக்குருவோம். இப்போ இது நம்மளுக்கு தேவையில்லை. இதை வந்து வேஸ்டேஜ். நம்ம வந்து முளைக்கட்டிய ராகி மாவை நல்லா அடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம அடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ நம்ம எல்லாத்தையும் அரைச்சாச்சு. நல்லா கொஞ்சம் வந்து வலுவலுப்பாக இருக்காது. நம்ம மிஷினில் கொடுத்தாதான் நம்மளுக்கு வந்து அந்த வலுவலுப்பு கிடைக்கும். இது வந்து நம்ம மிக்சியில் அடிச்சிருக்கோம். அப்போ கொஞ்சம் நெருப்பாக தான் இருக்கும். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது வந்து நம்ம முளைக்கட்டினது அந்த வேர்லாம் நம்மளுக்கு நம்ம சமைக்கமே தான் அப்படி அந்த வேருடைய இதழ்கள்லாம் அழகாக தெரியும். மிஷினில் கொடுத்தோம்னா ஃபுல்லாக அந்த வேறு புறம் உங்களுக்கு எல்லாமே அரைஞ்சிரும். அவ்வளோதான்ப்பா. இதை வந்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம். அவ்வளோதான்ப்பா. நம்ம முளைக்கட்டின ராகி மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வந்து எப்போ நம்ம வீட்டில் எப்பப்போ நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்பப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தாமரைப்பொரி. இது தாமரைப்பொரியில் வந்து நிறைய அதிகமான கால்சியம் இருக்குது, வைட்டமின் டி இருக்குது, நல்ல எலும்புக்கு நல்ல ஊட்டச்சத்து தரக்கூடியது. இதில் வந்து ஒரு 50 கிராம் நான் தாமரைப்பொரி எடுத்திருக்கேன். இது வந்து பேரிச்சங்காய்ப்பா. இதை வந்து நல்லா காய வச்சு நல்லா சுக்காவாக வச்சுருக்காங்க. இது வந்து நாட்டு மருந்து கடையிலையும் பெரிய ஷாப்லையும் கிடைக்கிது. நீங்கள் வந்து ஆன்லைனில் கூட இதை வாங்கிக்கலாம். ஒரு 75 கிராம் எடுத்திருக்கேன். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன். ஒரு மண் கடாய் வச்சுருக்கேன். 50 கிராம் தாமரைப்பொரியை போட்டுக்கிடுவோம். இதை வந்து கடாயோடைய சூட்டில் அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சு லைட்டாக வறுத்துக்கிடுவோம். நம்ம பிளேட்டில் போட்டுக்கிடுவோம். பாதாம் ஒரு 50 கிராம் எடுத்திருக்கேன். இதில் வந்து நிறைய புரோட்டீன் இருக்குது. பாதாமில் நல்ல ஒமேகா 3 இருக்குது, புரோட்டீன் இருக்குது, நம்ம உடம்புக்கு நல்ல ஹெல்தியானது. அதே கடாயில் நம்ம வந்து 50 கிராமு பாதாம் போட்டுக்கிடுவோம். இதையும் லைட்டாக வறுத்துக்கிடுவோம். இப்போ பாதாமை வறுத்தாச்சு பிளேட்டில் கொட்டிக்கிடுவோம். அம்மா வந்து முளைக்கட்டின ராகி மாவு எடுத்திருக்கேன். இதோடைய அளவு வந்து 1/4 கிலோ எடுத்திருக்கேன். முளைக்கட்டிய ராகி மாவை இதில் லைட்டாக போட்டுக்கிடுவோம். இதில் கடாயில் போட்டுக்கிடுவோம். கடாயுடைய சூட்டில் ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை வறுத்துக்கிடுவோம். இடிகள் எடுத்திருக்கோம். கொஞ்சமாக சுக்கு எடுத்திருக்கோம். சுக்கு வந்து நம்மளுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. நல்லா உங்களுக்கு ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும், சுக்குடைய ஃப்ளேவரும். அதனால் இதை வந்து நம்ம இடிக்கல்ல வச்சு லைட்டாக தட்டிக்கிடுவோம். ஒரு 4 ஏலக்காய் பீஸ் எடுத்திருக்கேன். இதுவும் நல்லா நம்மளுக்கு வந்து ஃப்ளேவர் நல்லா கொடுக்கும், நல்ல ஜீரண சக்தி அதிகரிக்கும். இதையும் நல்லா பொடியாக்கிக்கிடுவோம். இப்போ சுக்கையும் ஏலக்காவையும் நம்ம பொடியாக்கியாச்சு. இதை வந்து நம்ம ராகி மாவில் இந்த சூட்டில் போட்டுக்கிடுவோம். இந்த ராகி மாவுடைய சூட்டில் ஏலக்காவையும் சுக்கையும் லைட்டாக வறுத்துக்கிடுவோம். முளைக்கட்டிய ராகி மாவும் ஒரு 5 நிமிஷம் நல்லா வறுத்துருக்கோம். நல்லா வறுத்துருச்சு. நல்லா சூடாக தான் இருக்குது. அதனால் இப்போ இதை வந்து பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். இப்போ நம்ம வந்து 75 கிராம் நம்ம காஞ்ச பேரிச்சம்பழம் வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம இடிக்கல்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடிச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு மிக்சியில் போட நல்லாயிருக்கும். இல்லாட்டா மிக்சியோடைய பிளைடு இதாயிரும், உடஞ்சிரும். காஞ்ச பேரிச்சம்பழத்தை நல்லா இடிகளில் வச்சு நம்ம இடிச்சிருக்கோம். தாமரைப்பொரியை நம்ம நல்லா ஆறிடுச்சு. இது மிக்சி சாறு எடுத்துக்குவோம். தாமரைப்பொரியோட இந்த வறுத்து வச்சிருந்த பாதாமை போட்டுருவோம். நம்ம இடித்து வச்சிருந்த பேரிச்சங்காயையும் இதில் போட்டுருவோம். இப்போ வந்து நம்ம தாமரைப்பொரி, பேரிச்சம்பழம், பாதாம் பருப்பு இதெல்லாம் போட்டு அடிச்சிருக்கோம். இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த முளைக்கட்டிய ராகி மாவையும் இதில் போட்டுக்கிடுவோம். இது வந்துப்பா பனங்கற்கண்டு. இது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம வந்து இந்த பனங்கற்கண்டு அப்படி சேர்த்துக்கிட்டோமா வெயிட் லாஸ்க்கும் நல்லா ஹெல்ப் பண்ணும். உடம்புக்கு வந்து இனிப்பும் கிடைக்கும். இல்லை உங்களுக்கு பனங்கற்கண்டு தேவையில்லைன்னா நீங்கள் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். 50 கிராம் போட்டுக்கிடுவோம். ஒரு 50 கிராம் பனங்கற்கண்டு போட்டுருந்தோம். மூடி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிருவோம். பவுடராக்கியாச்சு. எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. திறந்தவுடனே நல்ல ஒரு மணம்பா, நல்ல ஒரு வாசனை. எல்லாம் நம்ம வறுத்து போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நல்ல ஒரு வாசனை. இதை வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிடுவோம். இதை வந்து நம்ம நல்லா ஆற விட்டுறணும். மிக்சியில் அடிச்சுக்கிறதுனால கொஞ்சம் சூடாக இருக்கும். நல்லா ஆற விட்டுறணும். இப்போ வந்து நம்ம வந்து
இதை ஸ்டோர் பண்ணிக்கிடுவோம். இதை வந்து நம்ம வெளியே வச்சாலும் கெட்டே போகாது. ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் கிடையாது. வெளியே வச்சா நம்மளுக்கு வந்து இது கெட்டு போகாது. நம்ம டெய்லி காலையில் எழுந்திரிச்சு இதை வந்து நம்ம கஞ்சி மாதிரியாகவும் காய்ச்சி குடிச்சிக்கலாம், இல்லை களி கிண்டிக்கலாம். நம்மளுக்கு எந்த இது தேவைப்படுதோ அந்த மாதிரி நம்ம இதை வந்து சமைச்சிக்கலாம். அப்போ அம்மா வந்து டம்ளர் எடுத்திருக்கேன். டம்ளரில் ஒரு 1/4 கிளாஸுக்கும் கம்மியாக பால் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து தண்ணி நல்லா ஊற்றிக்கிடுவோம். மண் கடாய் வச்சிருக்கேன். இந்த கடாயில் வந்து இந்த தண்ணி பாலை கலந்துக்குருவோம். இப்போ நம்ம வந்து ஒரு பவுல் எடுத்துருக்கோம். இந்த பவுலில் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம இந்த மாவு போட்டுக்குருவோம். ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கோம். இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்குருவோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கட்டி விடாமல் இருக்கணும். கலந்துக்குவோம். நல்லா கட்டி இல்லாமல் கலந்துக்கிட்டால் தான் நம்மளுக்கு கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பால் தண்ணி வந்து சூடாகிட்டு இருக்கு. இப்போ நம்ம கலக்கி வச்சிருந்த இந்த முளைக்கட்டிய ராகி மாவை இதில் கொட்டிடுவோம். வந்து நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லாட்டா கீழே வந்து நம்மளுக்கு கெட்டியாக படிஞ்சு உட்காந்துக்கிறோம். இந்த கஞ்சியப்பா நம்ம வந்து மண் கடாயில் காய்ச்சமதை நல்ல ஒரு மண் சட்டியோடைய நல்ல ஒரு சத்தும் கிடைக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து மீடியத்தில் வச்சு நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொதி வந்தவுடனே நம்ம இறக்கிடுவோம். கொதிச்சுக்கிட்டு வருதுப்பா, நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இப்போ நம்ம மூடி போட்டு வச்சுருந்தோம், ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். இப்போ இதை எடுத்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். இது வந்து கொஞ்சம் ஆறட்டும். அவ்வளோதான்ப்பா, ஆறிடுச்சு. நம்ம இந்த பவுலில் மாற்றிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்டான முளைக்கட்டிய ராகி கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. ராகியில் அதிகமான மருத்துவ குணம் இருக்குது. அதுவும் நம்ம முளைக்கட்டி இருக்கோம். முளைக்கட்டினதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது. கால்சியம் இருக்குது, வைட்டமின் டி இருக்குது. எலும்புகளுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்ட்ரென்த் கொடுக்கக்கூடியது. மூட்டு வலி, இடுப்பு வலி இதுகளுக்கெல்லாம் ரொம்ப இந்த ராகி வந்து ரொம்ப நல்லது. இந்த மாதிரியே நம்ம சாப்பிட்டுக்கலாம்ப்பா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. குடிக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு இது. நம்ம பனங்கற்கண்டு போட்டிருக்கோம், பேரிச்சம்பழம் போட்டிருக்கோம். அதனால கரெக்டான இனிப்பாக இருக்குது. நம்ம வேணும்னா ஃப்ரூட்ஸும் போட்டுக்கலாம். உங்கள் வீட்டில் என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதுவும் போட்டு இதில் சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட்டுக்கலாம். ஃப்ரூட்ஸ் போட்டு நம்ம சாப்பிடணும்னா விருப்பம் இருந்தால் இந்த மாதிரியும் சாப்பிட்டுக்கலாம். இந்த முளைக்கட்டிய ராகி கஞ்சியை வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் வச்சுக்கலாம், இல்லை டின்னருக்கும் வச்சுக்கலாம். இது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு உள்ளவங்களுக்கு இது ரொம்ப சிறந்த உணவு. நம்ம வந்து முளைக்கட்டியதில் பெரிச்சம்பழம், மக்கானாலாம் போட்டிருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு மாவு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கலாம். வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, டயட்டில் இருக்கவங்க, சுகர் பேஷண்ட், சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைங்க எல்லாருமே சாப்பிடலாம்ப்பா. இது உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.